செயற்பாட்டினதும் ஒழுங்குபடுத்துகையும் கட்டுப்பாடும் நிர்வாகமும் அத்துடன் மக்களின் சௌகரியத்தையும் வசதியையும் சேமநலனையும் அத்தகைய இடப்பரப்பினில் இருக்கும் வாழ் வசதிகள் எல்லாவற்றையும் பொதுவாக பாதுகாத்தலும் மேம்படுத்துவதும் உள்ளூராட்சி மன்றங்களின் சட்ட ரீதியான பணியாகும். 2025ஆம் ஆண்டு தங்கள் அதிகார எல்லைக்குள்ள மக்களுக்கு வரவு செலவு திட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக மேற்படி சேவைகளை வழங்கியமை மற்றும் அபிவிருத்தி புனரமைப்பு வேலைகளை உரிய காலப்பகுதிக்குள் வினைத்திறனாகவும் திறமையாகவும் முடிவுறுத்தியமைக்கு தங்களுக்கும் சபை உறுப்பினர்கள் மற்றும் சபை அலுவலர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட அனர்த்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அடிப்படை வசதிகள், மீட்பு பணிகள், புனரமைப்பு பணிகளை வழங்கிய தங்களின் அர்ப்பணிப்பான அளப்பரிய சேவைக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டிலும் அபிவிருத்தி பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு மக்களுக்கு அபிவிருத்தியின் பலன்கள் கிடைக்கவும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக உரிய காலப்பகுதியில் வருமானங்களை அறவிட்டு வரவு செலவு திட்டத்தில் உறுதியளிக்கப்பட்ட சேவைகள் மற்றும் அபிவிருத்தி வேலை திட்டங்களை தாங்கள் சபை உறுப்பினர்கள் மற்றும் சபை அலுவலர்கள் ஊழியர்கள் ஒற்றுமையுடனும் புரிந்துணர்வுடன் ஒன்று சேர்ந்து உரிய காலப்பகுதியில் நிறைவேற்றி மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தங்களின் மக்கள் பணியும் சேவையும் 2026ஆம் ஆண்டிலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக மலர வாழ்த்துகிறேன். எஸ். சுதர்சன், உள்ளூராட்சி ஆணையாளர், வடக்கு மாகாணம்.